தேர்தல் நிலவரமெல்லாம் எப்படி இருக்குன்னு மதிப்பிட்டுறீங்க? கோவை 10 தொகுதி, 10 தொகுதியிலும் திமுகவும் திமுகவை சார்ந்த கட்சிகளும் தான் வெற்றி பெற முடியும். 10 தொகுதியிலும் வெற்றி உறுதின்னு சொல்றீங்க? 10 தொகுதியிலும். அதுக்கு காரணம் வந்து 10 ரூபா. நீங்க இது திமுக காரர் பேசுற மாதிரி இருக்கும், ஆனா உண்மை நிலவரம் அதுதான். இந்த 10 தொகுதி வெற்றிக்கு காரணம் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லலாமா? 10 ரூபா பாலாஜி அப்படிங்கிற கருத்து ரொம்ப தப்பு. அது நீங்க பேசக்கூடாது. ஏன்னா கோடிக்கணக்கில் பால்டாயிலுக்கு காசு அடிச்சவன்லாம் இருக்கான்ல, இதே ஊர்ல தொண்டாமுத்தூர்ல பால்டாயிலுக்கு 300 ரூபா, பெனாயிலுக்கு 300 ரூபா போட்டு பில் எடுத்ததுக்கு இது இருக்கு, ஆதாரங்கள் இருக்குது. சேவக்கட்டை 100 ரூபா சேவக்கட்டைக்கு 500 ரூபா போட்டு வாங்கினது ஆதாரங்கள் இருக்குது. கொரோனா காலத்துக்கு கொள்ளாம சொல்றீங்க. அதனால இது வந்து 10 ரூபா பாலாஜிங்கிறது அது வந்து கடையில் இருக்கிறவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறது. நீ ஹோட்டலுக்கு போனால் 20 ரூபாயை டிப்ஸ் கொடுத்துட்டு வர, அவரு தெற்கு சரக்கு அடிச்சுட்டு 10 ரூபா டிப்ஸ் கொடுக்கறத இது ஒரு அரசியலா பேசுறதே நான் ஏற்றுக்கிறது இல்லை. சரி, அவரு தெற்கு தொகுதியில போட்டியிட வந்த உடனே தப்பு. இந்த கோவையோட முகம் மாறிடுச்சு, கோவையில் அவருடைய அதிர்வலைகள் அப்படியே கிளம்புது அப்படிங்கிறதான் நீங்க கட்டமைக்கப்படும். உண்மைதான். ஏன் சும்மா இருக்கிறவனால அதிர்வலைகள் வராது. பிரம்மாண்டமான ஆற்றல் இருந்தால் தான் அதிர்வலைகளே உருவாகும். இன்னும் சும்மா கொட்டடிக்கிறது பாரம்பரியமா இருந்த கரூர் இல்லை, அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய நிர்வாக திறமை இருக்குது. நீங்க ஒரு அரசியல் கட்சியை நடத்துறது இருங்க, நான் ஒரு ஒப்பீடு